நாம் இன்னைக்கு டாப் 5 பெஸ்ட் சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் தமிழ் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். நாம் ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற மூவி 11. ஸோ இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஆகா ஓடிடி மற்றும் ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகப்பட்டினத்தில் ஒரு கில்லர் வந்து நிறைய பேர் வந்து கொடூரமாக கொலை பண்ணி அவங்கள பெட்ரோல் ஊற்றி எரித்து இந்த மாதிரி கொலை பண்ணிகிட்டு இருக்கான். இதே மாதிரி பேட்டர்னில் நிறைய கொலைகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவருக்குமே ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர் இருக்க நம்ம ஹீரோ கிட்டே வருது. நம்ம ஹீரோ அந்த கேஸ்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு, இந்த மாதிரி கொலைகள் பண்ணுற அந்த கில்லரை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாகவே இருக்கும். படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு செம்மையாக கொண்டு போயிருப்பாங்க. படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் சஸ்பென்ஸ் அண்ட் க்ரைமை செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்காது, சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் அஜீஸ் அப்படிங்கிறத டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அப்படி இருந்துமே சூப்பராக எழுதி வச்சுருக்காரு. எந்த ஒரு இடத்துலையுமே போர் இல்லாமல் ஸ்டோரியை செம்மையாகவே கொண்டு போயிருக்கிறாரு. ஹீரோவும் சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. தரமான ட்விஸ்ட்டோட ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை டைப் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஸ்டோரி லைன் அது செம்மையாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் மூவி, கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற மூவி 10 Hours அப்படிங்கிற மூவி தான். இந்த படம் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. நம்ம ஹீரோ பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அவர் ஸ்டேஷனில் நைட் டியூட்டி பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவன் பொண்ணு வந்து மிஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை டு கோயம்பேடு போகிற பஸ்லேருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு கால் வருது. அது என்ன அப்படின்னா, அங்கே போயிட்டுருக்க பஸ்ஸில் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு பஸ் போயிட்டுருக்கு. அந்த பஸ்ஸில் வந்து ஒரு பொண்ணை யாரோ டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் ரூமுக்கு யாரோ கால் பண்ணி சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ போய் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பஸ்ஸில் யாரோ இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பஸ்ஸில் இருக்கிற யாரோ தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ யார் அந்த கொலையை பண்ணது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ், அப்புறம் அந்த பஸ்ஸில் கொலை செய்யப்பட்ட நபர், ஸோ இந்த 2 கேஸ் வந்து லிங்க் ஆகும். ஸோ அந்த சீன்ஸ்லாம் செம்மையாகவே இருக்கும். ஸோ இந்த 2 கொலையும் பண்ணது யார், எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிக்கிறாரு, ஸோ அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போகும். ஒரே நைட்டில் நடக்கிற 2 க்ரைம் கேஸ், இது நம்ம ஹீரோ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஸ்டோரி போகும். படத்தில் எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. சஸ்பென்ஸ் சூப்பராகவே மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா சிபிராஜ் தான் ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஆக்டிங்கில் சூப்பராகவே நடிச்சிருப்பார். ஒரு தரமான க்ரைம் த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆமாம், தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற மூவி வீர தீர சூரன் பார்ட் 2. இந்த படம் பார்த்திங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ப்ரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறாரு. ஃபேமிலியோடு சந்தோஷமாக வந்துருக்கிறாரு. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊரில் பெரிய கேங்ஸ்டராக இருக்க ஒருத்தன் அவனோட பையனை வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்க எஸ்ஐ சூர்யா வந்து போட்டு தலை பார்க்குறாரு. ஸோ இதுக்காக தான் பையனை காப்பாற்றுறதுக்காக விக்ரம்கிட்ட அந்த கேங்ஸ்டர் வந்து ஹெல்ப் கேட்குறான். ஸோ இதுக்கப்புறம் உண்மையிலேயே விக்ரம் யார், எதுக்காக அந்த கேங்ஸ்டர் வந்து விக்ரம்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், கடைசியில் அந்த கேங்ஸ்டரோட பையனை போலீஸ் ஆஃபீஸரான எஸ்ஐ சூர்யாவிலேருந்து விக்ரம் காப்பாற்றினாரா இல்லையா, எஸ்ஐ சூர்யாவுக்கும் விக்ரம்க்கு இடையில நடந்த அந்த சண்டை தான் இந்த படமே. படத்தை பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம விக்ரமுக்கோட ஆக்டிங்லாம் சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக அவருக்கான மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருக்கும். சூப்பராக க்ரைம் த்ரில்லர் செம்மையாக எடுத்து வச்சுருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற மூவி ரெட்ரோ. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஹீரோட அப்பா பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டர். ஸோ அதனால் ஹீரோவுமே ஒரு கேங்ஸ்டராக வளர்றாரு. ஸோ இதுக்கப்புறம் ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு லவ் வருது. லவ் வந்ததுக்கப்புறம் ஹீரோனுக்கு வந்து இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கை பிடிக்காதனால அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் பண்ணலாம் அப்படின்னு ஹீரோ முடிவு பண்ணுறாரு. ஆனால் அவரை தேடி பிரச்சனைகள் வருது. ஸோ இதுக்கப்புறம் அவரால் அந்த கேங்ஸ்டர் லைஃப்பை விட்டு வர முடிஞ்சதா இல்லையா, ஹீரோயின்களை சேர முடிஞ்சதா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்கும். இந்த படத்தில் சூர்யாவோட ஆக்டிங் சூப்பராகவே இருக்கும். முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் செம்மையாகவே பண்ணியிருப்பார். நல்ல ஒரு படம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஆக்ஷன் ப்ளஸ் க்ரைம் மூவி வேணும்னா இந்த படம் உங்களுக்கு சூப்பரான டேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற மூவி ரக்ஷனா. இந்த படம் 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ரேட்டிங் பார்த்திங்கன்னா 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த படத்தில் ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஸ்டார்டிங்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு வந்து மாடியிலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து
போலீஸ் செலெக்ஷனுக்கு எக்ஸாம் எழுதிட்டு செலெக்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆக்சிடென்டலாகவும் சூசைட் பண்ணியும் இறந்து போகிற மாதிரி நிறைய கேசஸ் வருது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இந்த மாதிரி சூசைட் அண்ட் ஆக்சிடென்ட் நடக்கிறது எல்லாமே தற்கொலை கிடையாது, எல்லாமே ஒரு கொலை, யாரோ ஒருத்தர் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணுறான். ஸோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலாக அந்த கில்லர் யார், ஸோ எதுக்காக இந்த மாதிரி கொலைகள் பண்ணுறான் அப்படிங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்தில் ஒன் ஸ்டோரியாகவே இருக்கும். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் இன்வெஸ்டிகேட் பண்ணுற சீன்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். இதில் நம்ம பயல் ராஜ்புட் தான் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஸோ நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு க்ரைம் த்ரில்லர் மூவிலாம் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கான மூவி தான். யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது தமிழில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டிங் வந்துவிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த 5 மூவிஸில் நீங்கள் எந்தெந்த மூவிஸ் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மூவி பிடிக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபயர் பேஸ்ட் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.